الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறைவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவனுடைய ஆற்றலை நாம் கணக்கிடவே முடியாது என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய சூப்பர் பவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு பொருளை படைப்பதற்காக அவன் சிரமப்பட போவதே கிடையாது. ஆகு என்று சொல்வான், உடனே அது ஆகிவிடும். அவனுடைய ஆற்றல் என்பது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அவனுடைய ஆற்றலை நாம் எண்ணிவிடவே முடியாது. அதை ஒரு வட்டத்திற்குள்ளும் அடைக்க முடியாது என்பதெல்லாம் நாம் அறிந்து இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவன் நினைத்ததை செய்பவன் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதற்கு அது உதவும். நாம் எதையும் நினைத்த மாதிரி செய்துவிட முடியாது. நாம் ஒரு வட்டத்திற்குள், ஒரு கட்டத்திற்குள் அடக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மூமின் என்று சொன்னால் அவனுடைய நடவடிக்கை எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை தான் மாற்றம் சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் நினைத்த மாதிரியெல்லாம் உலகில் செயல்பட்டு விட முடியாது என்பதை அறிந்து வைத்திருக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய இறைவன் எந்த விதமான கட்டத்துக்குள்ளும் வட்டத்துக்குள்ளும் அடங்க மாட்டான். அவன் நினைத்ததை செய்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களில் அது நமக்கு பேருதவியாக இருக்கும். இந்த உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு விதமான விஷயங்கள், சில விஷயங்கள் நம்மை மனநலவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். மிகப்பெரிய கஷ்டங்களை உலகம் சந்திக்கும் போது நமது நம்பிக்கை கூட சில நேரங்களில் குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? இறைவன் ஒன்று இருந்தான் என்று சொன்னால் இப்படியெல்லாம் நடக்குமா? ரொம்ப மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது. காசாவில் குழந்தைகள் கொத்து கொத்தாக இருந்து கொண்டிருக்கும் போது, எதிரிகளுடைய கை மேலோங்கும் போது, முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கப்படும் போது, அல்லது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிரமங்கள்லாம் கூட ஏற்படும் போது, இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், ஏன் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறான்? இறைவன் முஸ்லிமை காப்பாற்ற மாட்டானா? மூமினை காப்பாற்ற மாட்டானா? அல்லது இந்த நிலையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? எனக்கு ஏன் இந்த சிரமம் வருகிறது? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருகிறது? என்றெல்லாம் நாம் பல்வேறு கோணங்களில் நமது நம்பிக்கையை பாற்படுத்தக்கூடிய சிந்தனையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான காட்சிகள் என்பது நம்மை நம்பிக்கையில் குறைபாடு உள்ளவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு காட்சியாக கூட அமைந்துவிடும். அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணங்களுக்கு கூட போகக்கூடிய அளவுக்கு நமது சிந்தனை என்பது ஏற்படுகிறது. இந்த சிந்தனை குறைவுகள் நம்பிக்கையில் நமக்கு ஏற்பட்டுள்ளது என்று சொன்னால் அது நமது மறுமை வாழ்க்கையை பால்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். நான் நம்ப வேண்டும், அல்லாஹ் நினைத்ததை செய்பவன், அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது.
நாம் தான் கட்டுப்பட்டு ஆளாகி இருக்கிறோம். நம்மை மார்க்கம் கட்டுப்படுத்துகிறது, இறைவன் கட்டுப்படுத்துகிறான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவன் நினைத்தவரை செய்பவன் என்கின்ற அந்த இறைவனுடைய ஆற்றலோடி நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமது நம்பிக்கையில் உறுதி ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே ஒரு சோதனைக்காகத்தான் இருக்கிறது என்று ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையை மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அழகிய செயல் எப்படி வெளிப்பட வேண்டும், நம்பிக்கையில் வெளிப்பட வேண்டும், நமது நடத்தையில் வெளிப்பட வேண்டும், நமது பிரார்த்தனையில் வெளிப்பட வேண்டும். அல்லாஹையும் மறுமையும் உறுதியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் நமது நம்பிக்கை என்பது தொடர்ந்து வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நமக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், துயரம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நான் அல்லாஹை பற்றி தப்பான எண்ணம் கொள்வேன் என்கின்ற அளவுக்கு நமது உள்ளத்தில் இளம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது நமது நம்பிக்கையில் மிகப்பெரிய ஒரு பாலடைவை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள், பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம். சோதனையில பல விதமான சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனையில ஏதாவது ஒரு விதமாகவோ அல்லது பலவிதமாக கூட நாம் சோதிக்கப்படுவோம். கஷ்டங்கள் நம்மளை தொடர்ந்து ஆட்பட்டு கொண்டே இருக்கும். நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுகிறேனா அப்படிங்கிற அளவுக்கு நமது நிலைகள் பயங்கரமான ஒரு கஷ்டத்தை எதிர்நோக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். உயிர்கள் போவோம், கஷ்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருப்போம். அச்சமான சூழ்நிலை என்பது இருக்கிறது. பொருளாதார தேவையில மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். நல்லா உழைப்போம், அதுக்கு தகுந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சும்மா உட்கார்ந்துருக்கோம்னா பெரிய ஆளாயிடுவோம். ஆனால் நாம் கஷ்டப்படக்கூடிய நமக்கு அது மாதிரியான ஒரு நன்மை ஏற்படாமல் கூட இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதவர்களாக பல நேரங்களில் நமது மனநிலையில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படக்கூடிய, நம்பிக்கையின்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் குடும்பங்களில் நடக்கக்கூடிய சண்டைகள், பிள்ளைகளிடம் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், நம் பிள்ளை மிகப்பெரிய ஆளாக வருவான் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பார்கள், அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளுடைய நிலை வேற மாதிரி இருக்கும். அவர்களுடைய எதிர்ப்பை பூர்த்தி செய்யாதவராக இருப்பான், அவர்களை மதிக்காதவர்களாக இருப்பான். இந்த நிலையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? நான் என் பிள்ளையிடம் எதிர்பார்ப்பை வைத்திருப்பது மிக தவறா என்கின்ற ஒரு நிலையெல்லாம் கூட நமக்கு ஏற்படும். குடும்பங்களில் சண்டை சச்சரவு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களை, துன்பங்களை நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படும். இது ஏன் ஏற்படுகிறது? நம்ம நல்ல சிந்தனை தானே வைக்கிறோம். இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு ஏன் ஏற்படுகிறது? இறைவன் மீது நம்ம மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் கூட நான் கஷ்டத்தில் நான் துவழ்கிறேன், துன்பப்படுகிறேன் என்கின்ற மனநிலையெல்லாம் எப்போதும் நம்மளை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. முயற்சி என்பது தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதனுடைய பலன் என்பது இறைவன் நாடினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பலனை அடையக்கூடிய அந்த நிலையில் நாம் தோல்வி அடையும் போது இறைவன் மீது மிகப்பெரிய சந்தேகம் கூட நமது உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பலன்களை சேதப்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். துன்பத்துடைய எல்லா வாசல்களையும் சொல்லி அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் சேதப்படுத்தி உங்களுக்கு ஒரு சோதனை என்பது இருக்கிறது. பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு
என் இறைவன் எனக்கு நிச்சயமான ஒரு நன்மையை தருவான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும் நற்செய்தியை நீங்கள் கூறுங்கள். அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிடுமே ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள் தானே, நாங்கள் இந்த உலகத்தில் எதையுமே எடுத்துக்கொண்டு வரவில்லையே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எதுவாக இருந்தோம் என்று எங்களுக்கு தெரியாதே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று எங்களுக்கு தெரியாது, இன்று தானே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்ற காரணத்தினால் எங்களுக்கு இது சொந்தம் அது சொந்தம், உலகமே சொந்தம். சில பேர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகமே நமக்கு உள்ளதுதான், இந்த உலகம்தான் நமக்கு மிகப்பெரிய தேவைக்குண்டான களம் என்று சொல்லி கற்பனையாக உலக வாழ்க்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவதற்கு என்ன காரணம் சொன்னால், நேற்று நம்ம எதுவாக இருந்தோம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. 50 வருஷத்துக்கு முன்னால் உலகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால் அவங்க சொல்ல தெரியுமா? யாருக்காவது சொல்ல தெரியுமா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் என்னவாக இருந்தீங்க? ஒரு மண்ணாக இருந்தீங்க அல்லது ஒரு தண்ணியாக இருந்தீங்க, எதுவாக இருந்தீங்க சொல்ல தெரியுமா? எதுவுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார். அவன் படைப்புடைய நோக்கம் இந்த உலகம் மட்டுமல்ல, நீங்கள் இந்த உலகத்தை தான் தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தோசிரியர்கள் ஹயாத்த துனியா, இந்த துனியாவுக்கு நீங்கள் உயிரோட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆகிரத்த ஹைரோ அப்படிக்கா, மறுமைதான் உண்மையானதும் நிலையானதும் ஆகும். அவன் மறுமைக்கு உண்டான ஒரு வாழ்வு இருக்கிறது, அங்கே சிறப்பான ஒரு பரிசு இருக்கிறது. உலகம் என்பது ஒரு பரீட்சை களமாக, சோதனை களமாக நாம் மாறிக்கி இருக்கிறோம். அந்த சோதனை கலையில் பல்வேறு விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். நீங்கள் பொறுத்து கொண்டால் நற்செய்திக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். துன்பம் வரும்போது நாங்களே இறைவனுக்குரியவர்கள் தானே, நாங்கள் இறைவன் தானே திரும்பி செல்ல போகிறோம், அங்கே எங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மையை எங்கள் இறைவன் எங்களுக்கு தரதன போகிறான் அப்படிங்கிற அளவில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை மறுமையில் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை மிக தெளிவாகவே மூமின்களுக்கு கூறுகிறார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சங்கடங்களுக்கு, துன்பங்களுக்கு ஒரே சொல்யூஷன் என்பது இறைவனிடம் பொறுப்பை சாட்டக்கூடிய ஒரு நிலை தான். எந்த ஒரு துன்பத்தையும் உங்களால் நீக்கவே முடியாது. இறைவன் நாடினால் தவிர, இறைவன் வழிகாட்டினால் தவிர, இறைவன் சிந்தனையை தந்தால் தவிர, இறைவன் வாய்ப்புகளை தந்தால் தவிர நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. இறைவன் தான் நமக்கு எல்லா விதமான அருளையும் தர வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அது நமக்கு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்ததை செய்யக்கூடியவன். அதில் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சோதனையில் ஒரு சோதனை சொன்னால், உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தி கூட நாம் உங்களை சோதிப்போம். மனிதனுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் சொன்னால், கஷ்டப்பட்ட ஒரு விஷயங்களை அதற்குண்டான ரிசல்ட் வராத போது கஷ்டப்பட்டு உழைக்கிறான், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறான். அல்லது இப்போது ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்குண்டான முழு முயற்சியில் இறங்கக்கூடிய நிலையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை பகலாக உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்குண்டான ரிசல்ட் என்பது கிடைக்கும் என்று நினைத்து நீங்கள் செயல்படுவீர்கள். நிச்சயமாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் துஆ செய்தவர்களாக நமது பணியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை அதில் இருக்குமே ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பலன்களை சேதப்படுத்தி கூட நாம் உங்களை சோதிப்போம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பலன்களை சேதப்படுத்துறது என்பது. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குவான் ஒரு விவசாயி தனது தோட்டத்தை, அதோட அறுவடைக்கு காத்திருக்கும். பயங்கரமான அறுவடைக்கு அவன் நினச்சிக்கிருப்பான், இந்த அறுவடையை செய்து நான் என்னுடைய கடன்களை எல்லாம் போக்குவேன், எனக்கு காசு கொடுப்பேன், அது காசு கொடுப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். இதெல்லாம் தானே ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர்களுக்கு
அவர்களுடைய சிந்தனை எல்லாம் தனது வாரிசுகளுக்கு நன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவனுடைய அறுவடை அங்கே பொய்த்து விடக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும். திடீரென்று ஒரு காற்று, திடீரென்று ஒரு வெள்ளம் வந்து பலம் தரக்கூடிய அந்த தோட்டத்துடைய அந்த நிலையை முற்றிலுமாக அழித்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்திவிட்டது என்று சொன்னால் அவன் இப்போது நம்பிக்கை இழந்தவனாக ஆகிவிடுவான். நேற்று வரைக்கும் விளைச்சல், ஆஹா மகா விளைச்சல், இறைவன் எனக்கு பயங்கரமான ஒரு விளைச்சலை தந்துட்டான் என்று நம்பியவன் கூட, அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தவன் கூட அந்த விளைச்சலில் சேதம் ஏற்படும் போது, அந்த பலனில் சேதம் ஏற்படும் போது, அது கிடைக்காத போது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கும் போது அவனுடைய சிந்தனையில் பல்வேறு விதமான கோளாறுகள் ஏற்பட்டுவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுவிடும். பலன்கள் சேதப்படுத்துதல் என்பது பிள்ளைகளை வளர்ப்போம். இந்த பிள்ளை வந்து நமக்கு பலன் தருவான், நமது கடைசி காலத்தில் நம்மளை தூக்கி வைப்பான், நம்மளை நல்ல மாதிரியாக பார்த்து கொள்வான் இதெல்லாம் நாம் எதிர்பார்ப்போடி பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் பிள்ளைகள் கடைசி காலத்தில் நம்மளை கைவிட்டார்கள் சொன்னால், நம்மளை கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்மளை ஒரு பொருட்டாகவே அவர் மதிக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு நாம் ஆளாகும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. நமது பெற்றோர்களை கைவிடக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு அடிபணிந்து போய் பெற்றோர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத பிள்ளைகளுடைய நிலையெல்லாம் அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அப்போ இந்த நிலையெல்லாம் ஏற்படுது என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சோதனை என்ற அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் மேலும் மேலும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் தொழுகையின் மூலமாகவும் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். பணிவுடையவரை தவிர மற்றவங்களுக்கு இது வந்து பாரமாக இருக்கும். அல்லாஹ்விடம் உதவி செய்ய தேடக்கூடிய அந்த நிலை தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும், பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் இறைவா, என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது, இப்படி இருக்குது, மிகப்பெரிய இழப்புக்கு நான் ஆளாகிவிட்டேன், மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாகிவிட்டேன், நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் என்று சொல்லி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திப்பதன் மூலமாக நமது துயரத்தை போக்கிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் மன ரீதியான ஒரு சமநிலையை அடைய முடியும். ஆனால் நிச்சயமாக பொறுத்து கொண்டதற்குண்டான ஒரு பிரதிபலம் என்பது நமக்கு உலகத்தில் கூட கிடைக்கலாம். நிச்சயமாக மறுமையில் நிச்சயமான ஒரு நன்மையாக அது கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்ளாமல் அல்லாஹ்வை பற்றிய தப்பான சந்தேகம் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுமை வாழ்க்கையை பால்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிறது. ஒரு தோட்டத்தை பயங்கரமான அறுவடைக்காக காத்திருந்தவர்களுடைய நிலையை பற்றி சொல்கிறான். அது பயங்கரமான ஒரு விளைச்சல் தந்த ஒரு தோட்டம். நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்வோம் என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை. நாளைக்கு ஒரு செய்தியை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், அடுத்த செகண்ட் நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் எனக்கு இது நன்மையாக அமையும், அல்லாஹ் நாடினால் நான் இதை அறுவடை செய்வேன், அல்லாஹ் நாடினால் இந்த ப்ராஜெக்டை நான் முழுமையாக சமர்ப்பிப்பேன், அல்லாஹ் நாடினால் இதை நான் ஒரு தரமான ஒரு முயற்சி நீங்க செய்றீங்க. அந்த முயற்சி என்பது இரப்பகலான ஒரு உழைப்பாக கூட இருக்கும். ஆனால் அந்த உழைப்பு பலன் தர வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய நாட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இதை செய்கிறேன் என்று நாம் சொல்லி அந்த காரியத்தில் இறைவனுடைய பங்களிப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நீங்கள் தான் செய்கிறீர்கள், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு உங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் ஊக்கத்தையும்
அந்த அறிவில் உள்ள நுணுக்கத்தையும் மற்றவர்களுக்கும் அறிவிருக்கிறது. அவர்களிடந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு தந்தது யார்? உங்களுக்கு சிறப்பை தந்தது யார்? உங்கள் இறைவன் இல்லையா? அப்ப இறைவனை நினைத்து என் இறைவன் தான் இதற்கு முழு நன்மையும் எனக்கு தந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை நான் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற இறைவனுடைய நாட்டத்தை எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்கின்ற அடிப்படையில் நாம் அதை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தோட்டத்துக்குரியோர் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லவில்லை. மறுநாள் அறுவடைக்காக அந்த தோட்டத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். மக்களை எல்லாம் அழைத்து எந்த ஏழையும் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அதை வராமல் பார்த்துக்கிடுங்க. அறுவடை நிலையில ஏழைலாம் வந்து அதை முடிவுடன் கேட்டுடக்கூடாது. உங்கள் செல்வங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் செல்வங்களில் ஏழைகளுக்கு அறியப்பட்ட உரிமை இருந்தது என்று சொல்லி காட்டுகிறான். மறுமையில வெற்றி பெறக்கூடிய அந்த மக்களை ஏன் வெற்றி பெற்றாங்க தெரியுமா? அவர்கள் உலகத்தில் வாழும்போது அவர்களுடைய செல்வங்களில் ஏழைகளுக்கு அறியப்பட்ட உரிமை. அவர்கள் ஏழைகளுக்கு புறக்கணிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு கொடுப்பார்கள். எதற்காக கொடுக்கிறோம் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். உங்களுக்காகவோ உங்கள் திருப்திக்காகவோ நாங்கள் உங்களுக்கு தரவில்லை, எங்கள் இறைவனுடைய திருமுகத்துக்காக திருப்திக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த இறைவனுடைய திருப்தியை நாங்கள் நாடுகிறோம் என்பதையும் தெளிவுபடுத்துவார்கள். இதெல்லாம் நீங்கள் திருமறை குர்ஆன்ல படிக்கும் போது புரியக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கும். அப்ப ஏழைகளை புறக்கணிக்க விட்ட ஒரு செல்வம் என்பதை நாம் அடைந்து கொள்ளவே முடியாது. நமது செல்வங்களில் எல்லா செல்வங்களிலும் ஏழைக்குண்டான உரிமை இருக்கிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அறிவுரை செய்யக்கூடிய அந்த மக்கள் ஏழைகள் வராதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் அறுவடைக்கு முன்னேறுகிறார்கள். அங்க போனா தோட்டத்தையே காணும். நேற்று அந்த தோட்டம் விளைச்சலில் உச்சகட்டத்தில் இருந்தது, நாளைக்கு அறுவடை செய்வோம் என்று சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் போனா அங்க தோட்டத்தையே காணும். ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வழி மாறி வந்துட்டோமோ, வேற பகுதிக்கு வந்துட்டோமோ, நம்ம தோட்டத்தை காணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அதுல இன்னொருத்தர் பூஜிக்கிட்டு சொல்றாரு, நம்ம இறைவனை துதிக்க மறந்து விட்டோம், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாத நிலையில இறைவனை துதிக்க மறந்து விட்டோம், அதனால இறைவன் நமது தோட்டத்தை போக்கிவிட்டான். அந்த தோட்டத்தின் மீது சுற்றி வளைக்கக்கூடியது நைட்டே காலி ஆயிடுச்சு. மிகப்பெரிய புயல் காட்டு அல்லது அழிக்கக்கூடிய அந்த தன்மையில அல்லாஹ் அந்த தோட்டத்தை முழுமையாக அழித்து விட்டால் மறுநாள் அவர்கள் மாறிவிட்டு வந்துவிட்டோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தோட்டத்துடைய நிலை மாறிவிட்டது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் மூமின்களுக்கு அது ஒரு நிலையாக ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மையில் இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நாடினால் இதை நான் செய்வேன். நீங்கள் தான் முயற்சி செய்திருக்கிறீர்கள், ஆனால் என் இறைவனின் உதவி இல்லாமல் இதை மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக என்னால் ஆக்கவே முடியாது. என் இறைவன் இதை மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், அது எப்போது பயன்பாட்டுக்கு வரும்? மக்களுக்கு பணம் தரக்கூடியதாக நாம் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் என் இறைவனால் முதலில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்குண்டான சிந்தனையில் நான் இருக்க வேண்டும் என்ற நன்றி உணர்வுடைய அடியானாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு பலன் தரக்கூடியதாக நமக்கு இருக்கும். மறுமையில் அது நமக்கு சிறந்த ஒரு நன்றி கண்டான ஆதாரமாக நன்மையாக மாறி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தி ஹதீஸ்கள்ல நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்கள். ஒரு சிறந்த ஒரு நபியாக நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் படிக்கலாம். சிறந்த ஒரு நபி. இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அவர்கள் ஒரு நாள் உரையாற்றி கொண்டிருக்கும் போது மக்கள் கேட்கிறார்கள், எல்லாம் அறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கும் போது மக்கள் கேட்க செய்வாங்க. பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள் முன்வைப்பார்கள். எல்லாம் அறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அதுக்குண்டான பதிலாக என்ன சொல்ல வேண்டும்? எல்லாம் அறிந்தவர் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு தான் தெரியும் சொல்ல வேண்டும், அல்லது அல்லாஹ் தான் சொல்லணும். அதானே சரியான பதிலாக இருக்க முடியும். எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ்வாக தானே இருக்க முடியும். அல்லது அல்லாஹ்வுக்கு தான் இது தெரியும்னு சொன்னால் நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிற அந்த அர்த்தத்தில் போய்விடும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் அறிந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன அடிப்படையில் சொன்னாங்க? இறைவகி நமக்கு கிடைக்கிறது என்கின்ற அடிப்படையில் கூட அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் செயல்பாடுகளில், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? நான் இப்படிதான் நான் செய்தேன், நான் இந்த நோக்கத்துக்காக தான் செய்தேன் சொல்லி நியாயப்படுத்தவே முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் உங்கள் தொழில் முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் உருவாக்குறீங்க, ஒரு மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் விஷயங்களை செய்கிறீங்க, அல்லது உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதாது. நீங்கள் யார் வாத்தியார் திருத்துகிறாரோ, அல்லது அதை யார் படிக்கிறாரோ, யார் பயன் பெறுகிறாரோ அவருக்கு அது புரிஞ்சிருக்கணும். அப்போதான் அது வெற்றி பெற்ற ஒரு ப்ராஜெக்டாகவோ ஒரு சாஃப்ட்வேராக மாறும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? எல்லாம் தெரிஞ்சவன் அண்ணா அப்படின்னு சொன்னா, எல்லாம் தெரிஞ்சது அல்லாஹ் தானே அப்படிங்கிற மாதிரி அங்கு ஒரு கொஸ்டின் எழுகிறது. அல்லாஹ் இதை அப்படித்தான் அணுகினான். அல்லாஹ் என்னன்னு சொல்லிட்டான்னு சொன்னா, எல்லாம் தெரிஞ்சது நீ கிடையாது அப்படின்னு சொல்லி, கிளர் என்கின்ற ஒருத்தரை நீ சந்தித்து அவரிடம் பாடத்தை நீ கற்றுக்கொண்டு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்தியை அனுப்பிவிட்டார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளரை சந்திக்க செல்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல கூட நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அவர்களுக்கு அடையாளமாக ஒரு மீனை எடுத்து சேர்ந்தார்கள். மீன் எங்கே தப்பித்துக் கொள்கிறதோ அதுதான் அவர் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படும். அவருடைய பணியாளர் அதை மறந்து விடுவார். ஒரு நாள் பயண தூரம் அதிகப்படுத்தி அவர்கள் சென்று விடுவார்கள். அங்கே போனதுக்கு பிறகு இந்த பயணம் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை எனக்கு ஏற்படுத்தி விட்டது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ மீனை பார்ப்பாங்க, மீனை காணும். மீன் எங்கப்பா போச்சு? நேற்று ஒரு பாறைக்கு பக்கத்தில் நம்ம உட்கார்ந்துருந்தாங்க, அங்கதான் ஆச்சரியமான வடிவத்தில் அந்த மீன் கடல்ல தப்பிச்சு சென்று விட்டது என்று சொல்லி அந்த பணியாளர் கூறுவார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அதுதான் நாம் சந்திக்க வேண்டிய இடம் சொல்லி திரும்ப ஒரு நாள் பயண தூரம் அங்கே ஹிலர் என்கின்ற ஒருத்தரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். அந்த சந்தித்து அவரிடம் கேட்பார்கள், அல்லாஹ் உமக்கு வழங்கிய அந்த அறிவில் சிறிதை நான் கற்றுக்கொள்கிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாங்க, உங்களை நாங்கள் பின்தொடர்றேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்பாங்க? ஹிலர் என்கின்ற ஒருத்தர் கேட்பாங்க. அப்போ எல்லாம் அறிந்த உங்களுடைய திமிர்த்தனம் என்னாச்சு? இப்படித்தான் நம்மள பல பேர் இருந்துட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று, கற்றது கையளவு கல்லானது உலக அளவு என்று ஒரு பழமொழி உண்டு. எப்பேற்பட்ட ஒரு பழமொழி தெரியுமா? அது நம்மகிட்ட என்ன ஒரு கல்வி இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உலகம் விசாலமானது, அதுல ஏராளமான கல்விகள் இருக்கிறது. நமக்கு ஒன்று தெரியும், பலது தெரியாது. பலது தெரியாது என்கின்ற ஒரு சிந்தனை நம்மிடம் இருந்து என்று சொன்னா, எல்லாம் எனக்கு தெரியுங்கிற அந்த வாதம் பேசுவோமா? மற்றங்களை இழிவாக நினைப்போமா? நமக்கு இது தெரியும் அது தெரியாத, அது தெரியாதுன்னு சொன்ன மற்றவர்களை இழிவாக நம்ம நடத்துவோமா? அப்போ எல்லா ஆணவத்துக்கும் எல்லா திமிர்த்தனக்கும் என்ன முழுமையான காரணம் என்று சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கிட்ட அந்த கிணறு சொல்லுவாரு, பொறுமையா இருக்க மாட்டேப்பா, நீ கொஞ்சம் அவசரப்படுவிய அப்படின்னு சொல்லும்போது, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா நடந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கி போவாங்க. கடல்ல பயணம் செய்வாங்க. அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த கப்பல்ல 2 சிட்டுக்குருவி உட்காரும். அந்த சிட்டுக்குருவி ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து அந்த கடல்ல கொஞ்சோட தண்ணி குடிக்கும். சிட்டுக்குருவிக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கும்? கடல் எவ்வளோ பெருசு, சிட்டுக்குருவி எவ்வளோ, அந்த தண்ணி கொஞ்சம் அழகாக கொட்டி குடிக்கும். அப்போ அந்த ஹிலர் சொல்லுவாங்க, மூசாவே, உனக்கும் எனக்கும் சேர்ந்த கல்வி என்பது
இந்த சிட்டுக்குருவி இந்த கடல்ல எவ்வளவு கொத்தி தின்னுச்சோ, அந்த கடல்ல தண்ணியை எவ்வளவு அந்த சிட்டுக்குருவி எடுத்திருக்கோம், ரொம்ப கம்மியா தானே எடுத்திருக்கோம். அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள அறிவு. இப்ப அல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவு பெருசுன்னு சொல்லி நீங்க சிந்திப்பதற்காக அந்த கிளர் அவங்க சொன்ன ஒரு செய்தியை நீங்கள் ஹதீஸ்கள்ல நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய அந்த விஷயம் விசாலமானது. நமது எந்த ஒரு அடக்கத்துக்குமே பொருந்தாது. குறைவாக அறிவு தான் நமக்கு இருக்கிறது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு குறைவான அறிவு இருக்கிறது. இந்த குறைவான அறிவுல ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ் நினைத்ததை செய்பவன், நான் அவனிடம் சரணடைகிறேன் என்கின்ற ஒரு மனநிலை மட்டும் நமக்கு இருந்தது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு ஏற்படும். ஆனால் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், இது ஏன் இப்படி நடக்குது, எனக்கு இருக்கிற அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இல்லையா அப்படின்னு சில பேர். எனக்கு இருக்க இறக்கம் கூட அல்லாஹ்வுக்கு இல்லையே, உனக்கு ஏன் இறக்கம் இருக்குது, அந்த நிகழ்வு எனக்கு இறக்கத்தை ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்வுக்கு இல்லையா, அல்லாஹ் இதை பார்த்து கொண்டு இருக்கிறானே அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர். அல்லாஹ்வை பற்றி தப்பான சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு நன்மையை நமக்கு தராது என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினார்கள். உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவு அந்த சிட்டுக்குருவி கடலில் குடித்த அந்த தண்ணியின் அளவை விட குறைவானது. சில நிகழ்வுகள்லாம் நடக்கும், அதுக்குண்டான காரணங்கள் எல்லாமே திருமறை குரான்ல விளக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எடுத்து திருமறை குரான்ல அந்த சம்பவங்களை படிங்க, ஹதீஸ்கள்ல கூடுதல் விளக்கம் இருக்கும், அதையும் தெரிந்து கொள்ளுங்க. செய்தி என்னன்னு சொன்ன, அல்லாஹ் நினைத்ததை செய்வோம். அவனுடைய அறிவு என்பது நாம் கற்பனையில் அளக்க முடியாத அறிவு, குறைவான அறிவை தான் நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நாம் கேள்வி எழுப்பக்கூடாது. நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தான் அல்லாஹ் கேள்வி எழுப்புவான் என்கின்ற அந்த நிலையை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் இறை நம்பிக்கையை உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் சந்திக்கக்கூடியவர்களாக, இறைவனை முழுமையான ஒரு ஈமானோடு சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்திலும் மறுமையும் அது நமக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்ற உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறைவன் மிகப்பெரிய நுண்ணறிவாளன் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு எதுவுமே மறையாது. வானங்களிலோ பூமியிலோ எதுவுமே மறையாது என்ற நிலையில் இருக்கும்போது உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்காது. நமக்கு உண்டான அறிவை கொண்டு நாம் சில விஷயத்தை சிந்திப்பது சரியாகவும் இருக்காது. அல்லாஹ் விசாலமான அறிவுடையவன். அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஒரு விஷயத்தை செய்வானா என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி செய்தி நமக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் என்ற அடிப்படையில் நாம் தெரியாத ஒரு விஷயங்களுக்கு மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் விளக்குவான் என்ற அடிப்படையில் இறைவனிடம் முழுமையாக பிரார்த்தனை செய்து நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு துன்பம் ஏற்படுது என்று சொன்னால் பொறுமை மற்றும் தொழுமையின் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு தந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.